வணக்கம், நான் பவானி. மீண்டும் ஒரு காதல் கதைதான். 7ஆம் நூற்றாண்டில் செவி வழியாக இருந்த கதையை எழுத்து வடிவாக வடிவமைத்த நிசாமி என்னும் கவிஞரின் அரபு நாட்டைச் சேர்ந்த காதல் காவியம். கைஸ் பின் அல் முலாவா என்னும் இளைஞனும் லைலா அல் அமீரியா என்னும் பெண்ணும் காதலித்த கதைதான் இன்று நாம பார்க்க இருக்கிறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இது லைலா மஜ்னுவின் கவி பாடும் காதல் காவியம். அது வறண்டு கிடக்கும் ஒரு பாலைவனம். பேரிச்சம்பழங்களுக்கும் வாசனை திரவியங்களுக்கும் பேர் போன அந்த அரபு தேசத்தில் ஏழை வீட்டு பையனான கையஸ்பினும் செல்வந்தர் வீட்டு பெண்ணான லைலாவும் ஒரே பாடசாலையில் படிக்கிறாங்க. கையஸ்பின் நல்ல உயரமும் விரிந்த மார்பும் நீண்ட கேசமும் அதில் தலைப்பாகையும் அணிந்திருக்கும் ஒரு ஆண் அழகன். ஆனால் லைலா அவளை வர்ணிக்க முடியாத அளவுக்கு தன் அழகை ஹிஜாபில் ஒளித்து வைத்திருக்கிறாள். யாருக்கும் தெரியாதபடிக்கு அவள் எப்போதும் முக்காடிட்டு தான் இருப்பாள். அவளுடைய கண்கள் மட்டும்தான் வெளியே தெரியும். நீண்ட புருவங்களும் வளைந்த இமைகளும் நீல நிற விழிகளும் அது ஆயிரம் கதை சொல்லும் பார்வையும் அப்பப்பா அவை கொள்ளை அழகு. அந்த கண்கள் சொட்டும் அழகு கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். அந்த கண்களால் ஈர்க்கப்பட்ட கையஸ்பின் அதை அணுவாக வர்ணிக்க ஆரம்பித்தான். அந்த பாடசாலையில் அவனோடு படித்த நண்பர்கள் கிட்ட அவன் வடித்த கவிதையை படித்து காட்டுறான். நான் லைலாவை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றான். பக்கம் பக்கமாக அந்த கண்களை வர்ணித்து கவிதைகள் எழுதி கொண்டே இருக்கிறான். அவனுடைய எண்ணம் முழுக்க லைலாவுடைய நினைவுகள் வியாபித்திருக்கு. ஒரு நாள் லைலாவுக்கு அவ தோழிகள் மூலமா இந்த செய்தி தெரிய வருது. அவன் வடித்த கவிதைகள்ல ஒரு சிலதை இவளும் படித்து பார்க்கிறா. தன்னை உருகி விரும்பும் ஒரு கவிஞனுடைய வரிகளை ரசிக்கிறா. அந்த கவிதைகள்ல உயிர் இருக்கு அப்படின்னும் அவனுடைய மன உணர்வுகளையும் இவ புரிஞ்சுக்கிறா. நாட்கள் நகர்ந்து போகுது. கையஸ்பின் லைலாவை வர்ணித்து எழுதுவதை நிறுத்துவதே இல்லை. அவனுக்கு தெரியாம லைலா இந்த கவிதைகளை ரசிக்கிறதையும் அதனால் வரும் வெட்கத்தையும் நிறுத்தல. ஒரு நாள் கையஸ்பின் தன் தயக்கத்தை எல்லாம் உடை தெரிந்து லைலா கிட்ட வந்து தன்னுடைய காதலை வெளிப்படுத்துறான். தள்ளி மட்டுமே நின்று ரசித்து கொண்டிருந்த லைலாவும் இதுக்கு சம்மதம் அப்படின்னு சொல்றா. 2 பேரும் ஒருவரையொருவர் நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. காதல் நோயால் அவர்கள் இருவருக்கும் பசிக்கல, தாகம் எடுக்கல, சோர்வு ஏற்படல. எவ்வளவு நேரம் பேசிக்கொண்டு நடந்தார்கள் என்று அவர்களுக்கே தெரியாத அளவு தங்கள் அன்பை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அந்த சுட்டெரிக்கும் பாலைவன மணல்கள் இருவரையும் சுடாது காத்தது. அங்கு வீசிய வெப்ப காற்று வாடை காற்றாய் மாறியது. அவர்கள் செலவழித்த ஒவ்வொரு மணித்துளிகளும் பின்னாளில் ஒவ்வொரு கதை சொல்லும். இருவரும் ஒருவரோடு ஒருவர் ஒன்றாக கலந்து காதலிக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நாளிலேயே அவங்க பள்ளி காலம் முடியுது. லைலாவை தினமும் பார்த்துக்கிட்டு இருந்த கையஸ்பின் இப்ப கொஞ்ச நாளா அவளை பார்க்க முடியாம போறத அவனால ஏத்துக்க முடியல. அவன் என்ன பண்றானா, அவளை நினைத்து காகிதத்தில் எழுதின கவிதைகளை தெருவில் இருக்கும் சுவர்களில் எழுதிக்கிட்டு இருக்கிறான். இதை பார்த்த அவன் நண்பர்கள் இவனை செல்லமா மஜ்னூன் அப்படின்னு சொல்றாங்க. அரபு மொழியில மஜ்னூன் அப்படின்னா பைத்தியம் அப்படின்னு அர்த்தம். நாட்கள் செல்ல செல்ல அவன் பார்க்கிற எல்லா இடத்திலும் லைலாவை வர்ணித்து கவிதை எழுதிக்கிட்டு இருக்கிறான். இதை பார்க்கிற அந்த ஊர் மக்களும் அவனை பைத்தியம், அதாவது மஜ்னு அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க அவன் லைலாவை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் அவனால லைலாவை நேரடியா போய் பார்க்க முடியல, பேசவும் முடியல. அந்த ஊர் கட்டுப்பாடு அந்த மாதிரி. அதை மீறி அவன் செயல்பட்டா அரபு தேசத்து அரசனுடைய சட்டம் அவனை கொன்னுடும். அந்த அரசருடைய நாட்டுல காதலுக்கு தடை இல்லை. ஆனால் பெண்கள் விருப்பம் இல்லாமலோ இல்லை பெண்களை தொந்தரவு செய்யற மாதிரியான வேலைகளை செய்தாலோ அதற்கான தண்டனைகள் ரொம்ப கடுமையா இருக்கும். அதனால அவன் லைலா வீட்டுக்கு பெண் கேட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்றான். நம்ம ஊர்ல எல்லாம் பெண்களுக்கு இவ்வளவு நகை போடுறோம், சீர்தர்றோம் அப்படின்னு சொல்லி வரதட்சணை கொடுத்தும் கேட்டும் கல்யாணம் பண்ற காலம் இருந்தது. இப்பவும் ஒரு சில இடங்கள்ல அது வழக்கத்துல இருக்கு. ஆனா அந்த ஊர்ல ஆண்கள் தான் எங்க கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு, இவ்வளவு வசதி இருக்கு அப்படிங்கிறத பெண்ணோட அப்பா கிட்ட காமிச்சு உங்க பெண்ணை எனக்கு திருமணம் செஞ்சு வைங்க அப்படின்னு கேட்கணும். லைலா ஒரு செல்வந்தர் வீட்டு பெண். அவ அப்பாவுடைய மனசை கவரணும் அப்படின்னா மஜ்னூன் அப்படின்னு சொல்லப்படுற கையஸ்பின் கிட்ட எவ்வளவு பணமும் வசதியும் இருக்க வேண்டும். ஆனால் அவன் ஒரு ஏழ்மையான பையன். இருந்தாலும் அவன் அவங்க அம்மா அப்பா கிட்ட இருக்கிற சொற்ப நகைகளையும் சின்ன சின்ன பொருட்களையும் எடுத்துக்கிட்டு அவ வீட்டுக்கு போறான். அதை அவங்க அப்பா கிட்ட காமிச்சு உங்க பெண்ணை எனக்கு திருமணம் செஞ்சு வைங்க அப்படின்னு கேட்கிறான். லைலாவோட அப்பா மஜ்னுவை பார்த்து சிரிக்கிறாரு. உன்கிட்ட இருக்கிற இந்த சொற்ப நகைகளும் பொருட்களும் என் வசதியில் 1% ஈடாகுமா? எந்த தைரியத்துல இந்த அற்ப பொருட்களை எடுத்துக்கிட்டு பெண் கேட்க வந்த அப்படின்னு கேட்கிறாரு. மஜ்னு அமைதியா நிக்கிறான்.
மேலும் லைலாவுடைய அப்பா பேசுறாரு, இந்த நகை பணம்லாம் கூட ஒரு பெரிய விஷயமே இல்லை, அதை நானே உங்க வாழ்க்கைக்கு நல்லா வாழறதுக்கு கொடுத்துடுவேன். ஆனால் நீ மஜ்னு அப்படிங்கிற பைத்தியக்கார பட்டம் சுமக்கிறாயே, அதை எப்படி ஏற்றுக்கிட்டு உனக்கு என் பெண்ணை கொடுப்பேன்? முதல்ல அந்த பட்டத்தை மாற்றிட்டு ஒரு வேலையோடு வா, நானே உங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அவனை அனுப்பி வைக்கிறாரு. நாட்கள் இன்னும் வேகமாக நகர்ந்து போகுது. லைலா வீட்டுக்குள்ளேயே முடங்கி போய் மஜ்னுவை நினைத்து அவள் தலையணை நனைய நனைய அழுதுகிட்டே இருக்கிறா. மறுபுறம் மஜ்னூன் அவளை திருமணம் செய்யணும் அப்படின்னா ஒரு வேலை வேணுமே அப்படின்னு அவன் தீவிரமாக சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் லைலாவை நினைத்து கவிதைகள் மட்டுமே வடித்து கொண்டிருந்த மஜ்னு எந்த வேலையும் தெரிஞ்சிக்காமலே இருந்துட்டான். அவன்கிட்ட இருக்கிற ஒன்று கவிதை எழுதுவது மட்டும்தான். அந்த கவிதையை வைத்து ஒரு வேலை வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான். அந்த காலத்துல எல்லாம் கவி பாடுறவங்களுக்கு அப்படின்னு ஒரு பெரிய மரியாதை இருக்கு. அரசரை பற்றியோ அல்லது அந்த ஊருடைய செழிப்பை பற்றியோ பாடுபவர்களுக்கு நிறைய பொன் பொருள் பரிசு இதெல்லாம் அரசர் வழங்குவது ஒரு வழக்கம். அந்த மாதிரி மஜ்னு அரசவையில் அரசர் முன்னாடி பாட்டு பாடணும், ஒரு புலவனாகணும் அப்படின்னு முடிவு பண்ணி அரசவைக்கு போறான். அங்க அத்துணை பேர் மத்தியிலும் அவன் அரசரை புகழ்ந்தோ இல்லை அந்த நாட்டையும் நாட்டின் செழிப்பை பற்றியோ அவன் புகழ்ந்து பாடவே இல்லை. அவனுடைய பாடல் வரிகள் அத்துணையுமே லைலா மேல் இருந்த காதலை பற்றி தான் இருந்தது. கொஞ்ச நேரம் அதை பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்த அரசர் கோபப்பட்டு, யார் இவன் பைத்தியக்காரத்தனமா நாட்டையும் நம்மையும் புகழாமல் யாரோ ஒரு பெண்ணை பற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறானே, இவன் உண்மையில் எல்லோரும் சொல்ற மாதிரி பைத்தியம்தான் போல அப்படின்னு சொல்லி அவனை அந்த அரசவையில இருந்து துரத்தி விடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே லைலாவுடைய அப்பா என்ன பண்ணுவாரு, வேற என்ன, நிச்சயம் அவனுக்கு லைலாவை திருமணம் செய்து வைக்க கூடாது அப்படின்னு தீர்க்கமான முடிவு எடுக்கிறாரு. இந்த நிலையில தான் அந்த ஊர்ல இருக்கிற இன்னொரு செல்வந்தர் லைலாவை பெண் கேட்டு வராரு. லைலாவோட அப்பாவும் இந்த திருமணத்துக்கு சம்மதம் அப்படின்னு சொல்றாரு. அந்த செய்தியை கேள்விப்பட்டதும் மஜ்னூன் உடைஞ்சு போறான். அந்த திருமணத்தையும் திருமணத்திற்கு பின் வாழக்கூடிய லைலாவையும் பார்க்க வேண்டிய சூழலை தவிர்க்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த ஊர் எல்லையில இருக்கிற அவங்க சுற்றி சுற்றி காதலித்த அந்த பாலைவனத்துக்கு போய் தங்க ஆரம்பிக்கிறான். காலம் இன்னும் வேகமா நகர்ந்து போகுது. லைலா திருமணமாகியே அவ கணவன் வீட்டுக்கு போறா. அவளால அங்க நிம்மதியா வாழவே முடியல. அவனை மறக்க முடியாம சாப்பிட மாட்டேங்கிறா, தூங்க மாட்டேங்கிறா, தன்னைத்தானே வருத்தி கொண்டிருக்கிறா. இந்த பக்கம் மஜ்னு அந்த சுட்டெரிக்கும் பாலைவன மணல்ல இருந்தும் கொடிய மிருகங்கள்கிட்ட இருந்தும் ஊருக்குள்ள வர மறுக்கிறான். அந்த அரபு தேசத்துல நடக்கிற திருவிழா, விருந்து, கல்யாணம் அப்படின்னு எதுக்குமே அவன் கலந்துக்கல. இன்னும் சொல்ல போனால் அவனுடைய அம்மா அப்பா சாவுக்கு கூட அவன் வரல. ஏன்னா உண்மையிலேயே கயசுபின் அந்த பாலைவன மணல்ல மஜ்னுவா மாறிட்டான். அதாவது பைத்தியக்காரனாகவே மாறி அங்க இருக்கிற மணல்கள்ல கவிதைகளை எழுதிக்கிட்டு இருக்க ஆரம்பிக்கிறான். அந்த வழியா வர சில மக்கள் அவனை பார்த்து லைலா கிட்ட வந்து சொல்றாங்க, மஜ்னு உண்மையிலேயே பைத்தியமாயிட்டான், உன்னை நினைத்து தனக்குள்ளேயே பேசிக்கிட்டு தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கிட்டு நிற்கிறான், அந்த சுட்டெரிக்கும் மணல்ல எதையோ எழுதிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் லைலா இன்னும் உடைந்து போறா. அவ மேலும் மேலும் தன்னைத்தானே வருத்திக்கிட்டு இருக்கிறாள். அவ சாப்பிடாம தூங்காம இருந்ததுடைய பலன் நாளடைவில் அவளுடைய உடல் மெலிந்து நலிந்து மரண படுக்கையில விழறா. கொஞ்ச நாளிலேயே அவள் கைசவினுடைய நினைவுகளோடு தன்னுடைய நினைவுகளை கலந்து இந்த உலகை விட்டு நிரந்தரமா பிரிந்து போறா. அவள் இறந்த செய்தியை மஜ்னுவோட நண்பர்கள் அவன் கிட்ட சொல்றாங்க, அவனை கூப்பிடுறாங்க. ஆனா மஜ்னு என் லைலா அங்க இருக்கிறா அப்படின்னு சொல்லி அந்த பாலைவன மணல்ல எழுதின கவிதைகளை காமிச்சுக்கிட்டு நிற்கிறான். இந்த பக்கம் அவளுக்கு கல்லறை எடுப்பிக்கிறாங்க. இது முடிஞ்ச ஓரிரு நாட்களிலேயே அவங்க எல்லோரும் திரும்பவும் லைலாவுடைய கல்லறைக்கு சடங்கு செய்வதற்காக போறாங்க. அப்போ அந்த கல்லறையில ஒரு உடல் படுத்திருக்கு. இல்ல, உயிரற்ற உடல் கிடக்குது. அது வேறு யாரும் இல்லை, மஜ்னூன் தான். அந்த கல்லறையில ஒரு கவிதையும் எழுதியிருக்கு. அது, இந்த சுவற்றுக்கு நான் முத்தமிடுகிறேன், இந்த சுவற்றுக்குள் எத்தனை சுவர்கள் இருந்தாலும் அவற்றுக்கும் நான் முத்தமிடுவேன். அதனால் நான் இந்த சுவரை காதலிக்கிறேன் என்று அர்த்தமில்லை, அதனுள் உறங்கிக் கொண்டிருக்கும் என் இதயத்திற்கு தான் இந்த முத்தங்கள் அப்படின்னு எழுதியிருந்தது. அதை எழுதினதும் மஜ்னு தான். இந்த கவிதைகள்ல மட்டும் இல்ல, அவன் எழுதின அத்துணை கவிதைகள்லையும் லைலாவை இதயம் அப்படின்னு தான் அவன் குறிப்பிட்டிருக்கிறான். நாட்கள் பல கடந்தும் நினைவுகளோடு ஒன்றிணைந்து இருவரும் ஒருவரை ஒருவர் நினைத்தபடியே தங்கள் உயிரை துறந்து இவ்வுலகை பிரிந்தனர். இதோடு லைலா மஜ்னுவின் கவிபாடும் காதல் காவியம் முடிவுற்றது.
இந்த கதையுடைய உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த கதையும் நான் சொல்லும் விதமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போதான் நான் போடுற எல்லா கதைகளுடைய நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வந்து சேரும். என்னோடு தங்களையும் இந்த பயணத்தில் அழைக்கிறேன். துணிந்து வாருங்கள், இணைந்து செல்வோம். நன்றி, வணக்கம்.